டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளோட தரமே மாறிடுச்சு. அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் அதை கஷ்டமாக கேட்குறாங்க. எல்லா சப்ஜெக்டையுமே எல்லாத்தையுமே கஷ்டமாக கேட்குறாங்க. அதில் முக்கியமாக கணிதம் மற்றும் திறனறிவை ரொம்பவே கஷ்டமாக கேட்குறாங்க. இதில் நமக்கு டைம் ரொம்பவே இழுத்துருது. அதனால் எல்லாருக்குமே தேர்வர்கள் எல்லாத்துக்குமே என்ன ஆகுது அப்படின்னா, பின்வரும் பகுதிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது. இதுலேயே நிறைய பேர் மிச்ச சப்ஜெக்டை நல்லா படிச்சுட்டு வந்தாலுமே கூட இந்த கணிதம் மற்றும் திறனறிவு பகுதியால் நிறைய பேர் அவங்களோட வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அது நம்ம புரிதலில் சில பிரச்சனைகள் வர்றதுனால இதை நம்ம விட்டுறோம். ஆனால் இந்த தடவை வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். நல்லாவே எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வீடியோ பண்ணுறேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? இது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கஷ்டமான சம்ஸில் ஈஸியாக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இந்த சம்மு எப்படி பார்க்கலாம். போன தடவை குரூப் 2ல், அதாவது 2025 குரூப் 2 அண்டு 2A ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? கேட்ட கொஸ்டின் இதை பாருங்கள், என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை வாசிக்கிறேன் பாருங்கள். A மற்றும் A+2 இவற்றின் மீப்போ மடங்கு 1300 எனில் A மற்றும் A+1 இவற்றின் மீப்போ மடங்கு என்ன? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது நான் நிறைய பேர் கொஸ்டின் அனுப்பிச்சேன். இந்த 2550 இருக்கிறதுனால அவங்க ஆன்சரை போட்டாங்க. சரி, 2550ங்கிறது இவன் கீழே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு, அதாவது கீ ஆன்சரில் கொடுத்ததுனால நமக்கு தெரியுது. கீ ஆன்சரில் கொடுக்கல, உங்கள் எக்ஸாம் ஹாலில் இது எப்படி கண்டுபிடிப்போம், அதுதான் விஷயமே. சரி, ரைட். இப்போ அவன் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏ கொடுத்துருக்கான், A+1 கொடுத்துருக்கான், A+2 கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒன்றா இருந்துச்சுனாக்கா, ஏ ஒன்றா இருந்துச்சுன்னா A+1 என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். A+2 என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். அப்போ மூணுமே கண்டினியூஸ் நம்பர்ஸாக கொடுத்துருக்கான். அதை பற்றி தான் அவன் கேட்குறான். சரிங்களா? ஸோ இப்போ கொஸ்டினை திருப்பியும் பார்க்குறோம் நம்ம. அவன் என்ன கொடுத்துருக்கான்? திருப்பி A+2 இது ரெண்டோட எல்சிஎம் 1300ன்னு சொல்லிட்டான். அப்போ இது ரெண்டு என்னவாக இருக்கும்? இது 2ஆக இருந்தால் இது 4ஆக இருக்கும், இல்லைனா இது 1ஆக இருந்தால் இது 3ஆக இருக்கும். ஓகேவா? சரி, ரைட்டு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்குள்ளார போகலாம். இது கண்டிப்பாக 1300 எல்சிஎம்னு வந்ததுனால ஏவும் A+2வும் என்னவாக இருக்கும்னாக்கா கண்டிப்பாக ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கணும். ஓகேவா? அது என்னன்றதை லாஜிக் பார்ப்போம். ஓகே, அடுத்தது இதுக்குள்ளார போகலாம் வாங்க. இது ஏற்கனவே புக்லேயும் கொடுத்துருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட்டுருங்க. இது HCF இரு தொடர் இரட்டைப்படை எண்களின் மீசிமான எல்சிஎம். மீசிமா அந்த எண்களின் பெருக்கு தொகையில் பாதியாகும். இதை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம்குள்ளார போகலாம். ஓகேவா? இரு தொடர் இரட்டைப்படை எண்களின் மீசிமா அந்த எண்களின் பெருக்கு தொகையில் பாதியாகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 4,6 இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் என்னவாக இருக்கும்னாக்கா 4 × 6 ÷ 2 = 12. ஓகேவா? இதுதான் ரெண்டு தொடர் இரட்டைப்படை எண்களோட எல்சிஎம். ஓகே, அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? A+2 இது ரெண்டும் இரட்டைப்படையாக ஒற்றைப்படையாக நம்ம பார்க்குறதுனா ஏன் இதை இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்கிறோன்னாக்கா எல்சிஎம் 0ல் முடிஞ்சிருக்கு. சரியா? எல்சிஎம் 0ல் முடிஞ்சிச்சுனாவே இங்கே பாருங்கள், கீழே எழுதியிருக்கு. எல்சிஎம் 0ல் முடிஞ்சிச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நம்பர் 0ல் முடியணும். இது ஒரு பார்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு நம்பர் 5ல் முடிஞ்சு ஒரு நம்பர் 2ல் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்சிஎம் என்னவாக இருக்கும்னாக்கா 0ல் முடியும். இந்த ரெண்டு லாஜிக் இருக்குது. ஒரு எண் 5ல் முடிஞ்சு ஒரு எண் 2ல் முடிஞ்சுன்னா அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்ணாக வர வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இருக்கிறதே 2 எண்ணு தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எண் 0ல் முடிஞ்சிருக்கு, அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்னொரு எண் என்ன ஏல முடியணும்? 8ல் முடியணும், அப்படின்னா 2ல் முடியணும். ஓகேவா? ஏன்னா 10ஆக இருந்துச்சுனாக்கா இங்கிட்டு 12ஆக இருக்கும், இல்லைனா 8ஆக இருக்கும். அதனால் நம்ம இது ரெண்டும் இரட்டைப்படை எண் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இதை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இன்னொரு லாஜிக்கையும் இதே இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. இரு அடுத்தடுத்த எண்களின் எல்சிஎம் எப்பொழுதுமே அந்த எண்களின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5,6 இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுனாக்கா 5 × 6 அவ்வளோதான், வேறு வழி இல்லை, 30. ஓகேவா?
அடுத்தது இரு அடுத்தடுத்த எண்களின் ஹெச்சிஎஃப் எப்பொழுதும் 1. இந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் எவ்வளோவா இருக்குன்னா 1 இருக்கும். சரிங்களா? ஸோ 2 அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னாவே கண்டினியூஸ் நம்பர்ஸ் அப்படின்னாவே அதோட ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம் வந்து 2 பெருக்கிக்கணும். ஹெச்சிஎஃப் வந்து 1 இருக்கும். அதே நேரத்தில் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் அப்படின்னாக்கா அந்த 2 நம்பரையும் பெருக்கி நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணோம். அதே எல்சிஎம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துருச்சு. நம்ம நம்பரையும் ஏன் ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு லாஜிக்கை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தடுத்த நம்பராக இருந்துச்சுன்னா எல்சிஎம் வந்து அது பெருக்கணுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, ரைட்டு. இப்போ இதே இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கான், 1300. எதுக்கு? A,A+2. இந்த இடத்துலையும் நிறைய பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே வாங்க. இப்போ அவன் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இந்த எல்சிஎம் A,A+2 ஓகேங்களா? A,A+2 அதுக்கு எல்சிஎம் 1300. அடுத்தது அதுக்கு A+A+2 டிவைடட் பை 2 1300. ஏன்னா அதை பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ A+A+2 அது ரெண்டையும் பெருக்குனாக்கா, அந்த 2 நம்பரையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கணும், 2600 கிடைக்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கும் வந்தாச்சு. இப்போ 2600 வந்துருச்சு. இந்த 2 நம்பரையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கணும், 2600 கிடைக்கணும். ஓகே. எப்போ 2600 கிடைக்கும் நீங்களே பாருங்கள். 50ஆல் பெருக்குனா 50 ஸ்கொயரு 2500. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்பர் 48. அடுத்த நம்பர், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈவன் நம்பர். ஓகேங்களா? 48. இதுக்கப்புறம் 50க்கு அடுத்த நம்பரு 52. பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 × 52 போடுறோம்ல, இந்த 50 × 52 50 × 52 இதை பெருக்குனிங்கன்னா 2600 வரும். பெருக்கி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையே நிறைய பேர் நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. இது ப்ராக்டிஸில் தான் வரும். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். போக போக நிறையா சம்ஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம அந்த இடத்துல யோசிக்கிறது மட்டும்தான். பரீட்சைக்கு தெளிவாக போனவே நிறைய யோசிக்கலாம். பயப்படாமல் அதுக்கு முன்னாடி நிறையாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ஓகே. இப்போ 50 × 52,600 இது இடத்துலையே வந்துருச்சு. அப்போ 50 வந்து அப்போ இடையில இருக்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும், 51 இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள். அடுத்தடுத்த நம்பர்களோட இரு அடுத்தடுத்த எண்களின் எல்சிஎம் எப்போதுமே அந்த இரு எண்களின் பெருக்கு தொகைக்கு சமம். அப்போ 50 51க்கு இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா 2ஐயும் பெருக்கிக்கணும். அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. 2ஐயும் பெருக்குனிங்கன்னா 2550 வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையே நம்ம வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இந்த இடத்துல யோசிக்க மாட்டாங்க. இதுக்கு ரீசன்னா அவங்க அதை ஏற்றுக்கல. அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கல. அடுத்தடுத்த எண்களுக்குள்ளார வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணதோ. அதே நேரத்தில் நம்மளோட புக்கில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துலையே கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் வந்து நான் வந்து அந்த நம்பரை வச்சு சொல்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நம்பர் 0ல் முடியுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த நம்பர் 10 இருக்கலாம், 20 இருக்கலாம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சும்மா சொல்கிறேன். என்னால் முடியல சார், 50 52 கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வேறு வழி கிடையாது. அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க 0ல் முடிகிற நம்பரெல்லாம் எடுத்து தான் நம்ம போட்டாகணும். 0ல் முடிகிற நம்பர்லாம் என்ன, 10 20 30 40 50 இப்படின்னு போயிட்டே இருக்கணும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு 10லேருந்து எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். 10 இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் 10 இருக்குது. ஏன்னா 0ல் முடியணும்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு நம்பர் 10 இருந்தால் இன்னொரு நம்பர் 12 இருக்கலாம். இல்லை ஒரு நம்பர் 10 இருந்தால் இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கலாம், 8 இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 10ல் 2 பேர் இருக்குது பாருங்கள். 10ல் 2 பேர் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். 8 10னா அதுக்கு எல்சிஎம் 40. 10 12 அதுக்கு எல்சிஎம் என்னென்னா 60. இங்கே A+2னா என்ன அர்த்தம், இது ஏனா இது A+2வாக இருக்கும், இது ஏனா இது A+2வாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 20 எடுத்து போடுறோம். 20னா 18 20 இதுக்கு எல்சிஎம் 180. இங்கிட்டு 20 22 இதுக்கு எல்சிஎம் 220 வரல. நமக்கு என்ன வரணும், 1300 வரணும். சரியா? சரி, ரைட்டு. 30 எடுத்து போடுறோம். 30ல் 28 30 30 32 28 30க்கு 420 30 30 480 வரல. 40 எடுத்து போடுறோம். 38 40 அதுக்கு எல்சிஎம் 760. 40 42 அதுக்கு எல்சிஎம் 840 வரல. நமக்கு 1300 வரணும். 50 எடுத்துக்கிறோம். 48 50 எடுத்து போடுறோம். 1200. 50 52 எடுத்து போடுறோம். 1300. அப்போ அந்த 2 நம்பர் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது அதே இடத்துல முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். முடியலன்னா இந்த மெத்தடில் தான் வந்தாகணும். இதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க லாஜிக்கு ஒரு நம்பர் 0ல் முடிகிறதுங்கிறது மட்டும்தான். சரிங்களா? சரி, ரைட்டு. அப்போ ஒரு நம்பர் A50 இன்னொரு நம்பர் 52. அப்போ A+1 என்னவாக இருக்கும், 51 இருக்கும். இரு அடுத்தடுத்த நம்பரோட எல்சிஎம் எப்பொழுதுமே
அதை பெருக்கிக்கணும். இந்த பாருங்கள் பெருக்கியாச்சு. 50 51 பெருக்குனா 2550 வந்துருச்சு. அவ்வளோதாங்க. கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ஆன்சரும் வந்துருச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதை போட்டு ரொம்பவும் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு இடத்துல 0 வந்தால் ஒரு நம்பர் எல்சிஎம் வந்து எப்போல்லாம் 0வில் முடியும் அப்படின்னு பாருங்கள். ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு 100 நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு நம்பர் மட்டும் 0வில் கொடுத்துருந்தாங்கனாக்க அதோட எல்சிஎம் வந்து கண்டிப்பாக 0வில் தான் வந்து முடியும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ இன்னொரு எப்படின்னு கேட்குறீங்களா? இன்னொன்று எப்படி 0வில் முடியும்னாக்க, உங்களுக்கு 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. 10 நம்பரில் ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பரில் முடியுது. ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பர், அது எதில் வேணாலும் முடியலாம். 8ல் முடியுது நம்ம வச்சுக்குவோம். இன்னொரு நம்பர் வந்து 5ல் முடியுது. மீதி 8 நம்பர் என்ன நம்பராக வேணாலும் இருக்கட்டும். ஒரு நம்பர் 5ல் முடியுது, இன்னொரு நம்பர் ஈவன் நம்பர், அதாவது 8 2 எதில் வேணாலும் முடியட்டும். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா அதோட எல்சிஎம் கண்டிப்பாக 0வில் தான் முடியும். இந்த 2 லாஜிக்கை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இது மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நம்மளோட புக்கில் நிறையவே இருக்குது. அதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த சஜஷன்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.